ஸ்டெப் அடிப்போம். இன்னைக்கு வந்து நம்ம வெஜிடபிள்ஸை வச்சு ஜெல்லி செய்ய போறோம். நம்ம கேரட்டை வச்சு ஜெல்லி செய்ய போறோம். அதுவும் சம்மருக்கு பார்த்தீங்கன்னா கேரட் வந்து குளிர்ச்சி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம ஜெல்லி செய்ய போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நார்மலாக செய்ய போகிறது இல்லை. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸை வச்சு தான் வந்து செஞ்சது பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து நம்ம வெஜிடபிள்ஸை வச்சு ஜெல்லி செய்ய போகிறோம். வெஜிடபிள்ஸ் வச்சா? ஆமாம், அதுவும் பார்த்தீங்கன்னா கேரட்டை வச்சு அல்வா செஞ்சு பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு நம்ம கேரட்டை வச்சு ஜெல்லி செய்ய போகிறோம். அதுவும் சம்மருக்கு பார்த்தீங்கன்னா கேரட் வந்து குளிர்ச்சி, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை வச்சு தான் இன்னைக்கு நம்ம ஜெல்லி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோவுக்கு குயிக்கா 200 லைக் வந்தா அடுத்து நீங்க சொல்ற கண்டென்ட்டை விட புதுசா பயங்கரமா நம்ம வீடியோ செஞ்சு போடலாம். சீக்கிரம் 200 லைக் போடுங்க. வாங்க இப்போ எப்படி ஜெல்லி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபைனலாக வந்து இப்போ நம்ம கேரட் ஜெல்லி செய்யறதுக்கு வந்து ரெடியாக நம்ம வந்துட்டோம். இப்போ என்னென்ன பொருள் தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ என்னென்ன பொருளுங்கிறத பார்க்கலாம். எல்லாமே வந்து சிம்பிளான பொருள் தான். ஜஸ்ட் ஒரு 30 ருபீஸ் இல்லை 50 ருபீஸ் தான். கேரட் ஒரு கிலோ இப்போலாம் வந்து 10 ரூபா, 12 ரூபா, 15 ரூபாய்க்குள்ளே தான் வருது. அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம், வீட்டில் இருக்கிற சுகர், கடல் பாசி மட்டும்தான் நீங்கள் வந்து கடையில் எக்ஸ்பென்சிவ் வாங்கணும்னு நினைக்கிறது. ஒரு பேக்கெட் 30 ருபீஸ் அந்த ரேஞ்ச் தான் வரும். மற்ற எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் செய்ய போகிறோம். இப்போ வாங்க இப்போ என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். ஜெல்லி செய்யறதுக்கு தேவையான பொருள் கடல் பாசி, கேரட், லெமன், சுகர், இதெல்லாம் வச்சு தான் இன்னைக்கு நமக்கு செய்ய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பொருளும் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்களா, எல்லாமே வந்து நார்மலாக வீட்டில் இருக்கிற பொருள் தான். ஜஸ்ட் ஒரு 50 ருபீஸ்க்குள்ளே செலவு பண்ணாலே ஒரு நல்லா நேச்சுரலான ஹெல்த்தான ஒரு ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் ஜெல்லி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். ஓகே, இப்போ நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நேச்சுரலான ஜெல்லி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராசஸிங் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கப்பில் ஒரு 1/2 கப்பு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நார்மலான கோல்டு வாட்டர், நார்மல் தண்ணி தான் போதும். இப்போ வந்து நம்ம எடுத்துருக்கிற கடல் பாசியை வந்து இப்போ நம்ம இந்த தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஊற வைக்கலாம். நல்லா ஊற போட்டு நல்லா ஊற வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நல்லா கன்சிஸ்டன்சி வரும். ஒரு 2 மினிட்ஸ் ஊறட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடுத்துருக்கிற ஒரு 100 கிராம் கேரட் நம்ம எடுத்துருப்போம். இந்த 100 கிராம் கேரட்டை மட்டும் நம்ம இப்போதைக்கு லைட்டாக செஞ்சு பார்ப்போம். நீங்களும் வந்து கொஞ்சம் மட்டும் செஞ்சு பாருங்கள். நல்லா ஒர்க் அவுட் ஆனால் மட்டும் நல்லா வந்திருக்கு அப்படின்னா நீங்களும் நிறையா செஞ்சு பாருங்கள். ஆனால் இது வந்து ஒரு நேச்சுரலான ஸ்வீட்டு, ஒரு நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஜெல்லிலே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நம்ம ஆர்டிஃபிஷியலாக கலரு அது இதுன்னு போட்டு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நேச்சுரலான பொருளை வச்சு செஞ்சோம்னா உடலுக்கும் ஆரோக்கியம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே, இந்த கேரட்டை வந்து இப்போ நம்ம அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேரட்டை வந்து உள்ளே போடும்போது முழுசாக போடாமல் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டோம்னா நல்லா கிரைன் ஆகிரும். அதை வந்து ஒரு இம்பார்ட்டண்டாக வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா கூலாக அரைச்சாச்சு. இதை அப்படியே வடிச்சுக்கலாம், இந்த கசடெல்லாம் இல்லாமல். அப்போ தான் வந்து ஜெல்லி நைஸாக வரும். பாருங்க, இப்போ நல்லா அப்படியே வந்து ஒரு ஜூஸ் மாதிரி நல்லா நீட்டாக வடிச்சாச்சு. இதுதான் வந்து கேரட் ஜூஸ். இதே நம்ம சர்க்கரை போட்டு ஐஸ் போட்டோம்னா குடிக்கலாம். கேரட் ஜூஸாக கூட குடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ அடுப்பில் பார்த்தீங்கன்னா நல்லா அடுப்பு லைட்டாக குண்டா காயறக்குள்ளே நம்ம பாருங்கள். இப்போ நம்ம நல்லா 2 நிமிஷம் ஊற வச்சிட்டோம். இது பார்த்திங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னாலே தெரியும் எப்படி ஊறிஇருக்குன்னு. அப்புறம் அரைச்சும் ரெடி பண்ணி வச்சாச்சு. எல்லாமே இப்போ பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 100 மில்லி வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கல் வேறு லெவலில் காஞ்சிச்சு. அதாவது குண்டா வேறு லெவலில் காஞ்சிச்சு. வந்து ஒரு 100 மில்லி இல்லை ஒரு 150 மில்லி நம்ம இப்போ இதில் தண்ணி ஊற்றிருப்போம். 100 கிராம் கேரட் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்னா 150 மில்லி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம தண்ணி ஓரளவுக்கு கொதிக்குது. பார்த்தாலே தெரியும், சைட்லாம் பாருங்கள் லைட்டாக சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம 150 கிராம் தண்ணி 150 மில்லி தண்ணி எடுத்துருக்கோமா, அப்போ வந்து ஒரு 50 கிராம் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த சுகர் வந்து நல்லா எல்லாத்துக்குமே டிசால்வ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த கடல் பாசியை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ நம்ம அந்த
சர்க்கரையெல்லாம் பாருங்கள் எப்படி இது கரையுது. அந்த சால்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. இதை ஸ்லோ மோஷனில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஓவராலாக ஒரு 80% வந்து கடல் பாசி வந்து டிசால்வ் ஆகிடுச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம இம்பார்ட்டண்டான அந்த கேரட் ஜூஸை அப்படியே ஆட் பண்ணிடலாம். கேரட் ஜூஸ் ஆட் பண்ணும்போது நல்லா அப்படியே கலந்து விடணும், இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி ஆயிரும். ஊற்றிட்டு சீக்கிரமாக நீங்கள் கலந்து விட்ருங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இதை வந்து ஒரு 3 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு இதை பாயில் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஒரு ரெடி ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ் மோர் தென் ஒரு 3 மினிட்ஸ் வந்து நல்லாவே வந்து கொதிக்க விட்டாச்சு. இப்போ ஓரளவுக்கு நல்லா லிக்விட் ஃபார்ம் வந்துச்சு. இதுக்கு பதமெல்லாம் தேவையில்லை. நார்மலாக நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் குளகுலன்னு இருந்தாலே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, நம்மளுக்கு இப்போ நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. வாங்க இது ஒரு 2 மினிட்ஸ் வந்து லைட்டாக சூடு ஆற விட்டு அப்படியே நம்ம ஒரு பவுல்லையோ இல்லைன்னா ஒரு மோல்டு அழகாக ஷேப்பாக போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம அழகாக பெரிய டிஃபன் பாக்ஸில் ஊற்றிடுவோம். அதான் வந்து கரெக்டாக இருக்கும். பார்த்திங்களா, பர்ஃபெக்டாக ஆயிடுச்சு. இதுதான் வந்து ஒரிஜினல் நேச்சுரலான ஒரு ஜெல்லினா இதுதான். ஏன்னா நோ ஆர்டிஃபிஷியல் கலரு எதுவுமே ஆட் பண்ணல. ஏன்னா ஒரிஜினலாக இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, இது ஒரு மோர் தென் ஒரு 20 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் நம்ம கழிச்சு வந்து பார்ப்போம். இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஃப்ரீசரில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அப்படியே ஃப்ரிட்ஜோட ஃப்ரீசரில் உள்ள வச்சுருவோம். ஃப்ரெண்ட்ஸ் உங்களை ஒரு 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து எடுத்துட்டோம். ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து எடுத்து ஒரு 5 நிமிஷமாக வெளியே வச்சிட்டோம். இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியல. வாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாங்க ஃப்ளிப் அடிப்போம். பாருங்க வேற லெவலில் வந்திருக்கு. நேச்சுரல் கேரட் ஜெல்லி பாருங்க, அல்டிமேட்டாக இருக்குங்களா பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் தெரியும். நோ ஆர்டிஃபிஷியல் கலர், ஒரிஜினலான அப்படியே கேரட்டோடைய கலர் தான் வந்திருக்கு. ஓகே, இதோடைய மேஜிக் ஷாட்ஸை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்படியே பார்க்க சிம்பிளாக இருக்கனால நம்ம வேணால் மேலே வேணால் ஒரு டிசைன் மாதிரி இந்த மின்ட் லீவ்ஸ், அதாவது புதினா லீவ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி கேரட்லாம் வச்சு டிசைன் வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் நார்மலாக சாப்பிட்றதுக்கு இதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சும்மா ஒரு டிசைனுக்காக வேணால் இதில் ஆட் பண்ணி.
பண்ணி சாப்பிட்லாம். அப்படியே கட் பண்ணுறக்கே பாருங்க அப்படியே எவ்வளோ நைஸாக இருக்குன்னு கத்தி போகும்போதே பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். வாவ், வேற லெவலில் வந்திருக்கு. ரியல் சில்லி வேற லெவலில் இருக்கு. ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ், அதாவது பார்த்தீங்கன்னா கேரட் அரைச்சி ஜூஸ் குடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் செம டேஸ்ட்டுங்க, வேற மாதிரி. எடுத்து சாப்பிடுங்க. நம்ம சிஸ்டர்ஸ் அண்டு பிரதர்ஸ் சாப்பிட்றாங்க. எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருக்கு. அதாவது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணுறீங்க? கடையில் வாங்குறதுக்கும் இப்போ நம்ம செஞ்சது எப்படி இருக்கு? கடையில வாங்குறதோ நம்ம செஞ்சதோ செம சூப்பரா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாகவே இந்த கேரட் ஜெல்லி வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நானும் எப்படி வருவேன்னு தெரில, நாங்களும் புதுசாக ட்ரை பண்ணோம். ஆனால் இப்போ வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் யாராவது ஃபேமிலிஸ் ஏதாவது கிட்ஸ் எல்லாம் நிறையா வராங்க. இப்போ சம்மர் டைமில் நிறையா வந்து உங்கள் கிட்ஸு ரிலேட்டிவ்லாம் வந்திருப்பாங்க. இந்த மாதிரி புதுசாக ஏதோ டிஷ்ஷு ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. உண்மையாக டேஸ்ட்டாகவும் இருக்குது, நேச்சுரலாகவும் இருக்குது. ஆஹா, உண்மையாக வேறு எதுவும் டேஸ்ட்டு, சக்கரை எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாளைக்கு புது வீடியோ வரும். பை பை சொல்லிடலாமா? பாய் பாய்.